الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطاهرين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان عند الله تعالى، أو كما قال النبي عليه الصلاة والسلام: رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. آمنا بالله صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அவனது அருள் நிறைந்த திருநாமங்களுடைய பரக்கத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹாலின் வ ஹீனின் அல்ஃப அல்ஃப மர்ரா. வல்ல அல்லாஹுவின் கருணை, அவனது வற்றாத பேரருள், மக்கத்து ராஜா, மதீனத்து ரோஜா, இருளகத்தின் நாயகர், சர்தாரே தோஜஹான், கோமா நபி பூமா நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது குடும்பத்தார்கள், சங்கை மிகுந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நல்லோர்கள், தீனுல் இஸ்லாத்திற்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணம் செய்திருக்கிற அத்தனை நன்மக்களின் மீதும், அல்லாஹுடைய அருள் இளங்கும் இல்லத்தில் இருள் கடந்த வேளையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் யாவருக்கும் அல்லாஹ் ஈருலகத்திலும் இருள்களை அல்லாஹ் போக்குவானாக, ஈருலகத்திலும் அல்லாஹ் வெளிச்சம் தருவானாக, அவனது பிரகாசத்தை தருவானாக, நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் ஒளி அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு என்ன நாள்? லைலத்துல் சொல்ல விட்டுருங்க, நீங்க உங்க செய்தியை சொல்லுங்க, குழந்தைகள் சொல்லட்டேன். இது என்ன நாள்? லைலத்துல் கத்ர். சரி, முடிவா சொல்றதா, தீர்க்கமா சொல்றதா, அல்லது நம்பிக்கை சொல்லிக்கிறதா? இதுதான் லைலத்துல் கத்ர் உறுதி ஆயிடுச்சா? சொல்லுங்க. இதுதான் லைலத்துல் கத்ர் உறுதி ஆயிடுச்சா? இல்ல. அப்ப லைலத்துல் கத்ர் எது தெரியணும் இல்ல? அப்ப எது லைலத்துல் கத்ர்? அல்லாஹ் அருள் செய்வானாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் எல்லா நபிமொழியிலும் இருக்குது, அதிகமான செய்திகள்ல இருக்குது. அஷ்ருல் அவாஹிர் தஹர்ரு லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க எல்லாரும் பெற்றுக்கிடுங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க அடையணும், அதை தேடுங்கள். நாங்கள் நபி என்ன சொல்ல சொன்னாங்க? தேடுங்கள். தஹர்ரு, அதுக்காக என்ன செய்யுங்க? மெனக்கெடுங்க.
அதுக்காக கொஞ்சம் அசையுங்க, அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுக்காக சில என்ன செய்யுங்க, மெனக்கெடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரமலானுடைய பிந்திய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களிலே என்ன இருக்குதுன்னாங்க, அவ்வளோதான். இது தெளிந்த செய்தி, தெளிவான செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லையா? இதில் என்ன தகவல்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபி தோழர்கள் சொல்கிறாங்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி லைலத்துல் கத்ர்னா என்ன, அது என்னைக்குன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்க. மாஷா அல்லாஹ், சித்திக்கு ரொம்ப அழகா. அப்போ வெளியில் நான் வேகமாக வந்தேன், சொல்லிடலாம் இதை உம்மத்துக்குங்கிற போது வெளியில் 2 தோழர்களுக்கு என்ன நடந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் கடுமுடுனா போயிட்டு இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு நான் செய்திக்குள்ளாக உள்ளே போயிட்டேன். என்ன செய்தி சொல்ல மறந்துட்டேன், அல்லாஹ் சொல்ல என்னை மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் நான் சொல்லதுக்கு தான் வந்தேன். வெளியில் நடக்கிற சில அந்த 2 தோழர்களுக்கிடையில் நடந்துற அந்த வாக்குவாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அதில் என் கவனத்தை செலுத்தினேன். அதை என்ன செய்து விட்டேன், அல்லாஹ் என்னைய மறக்கடிச்சிட்டேன். இதில் 2 காரணம் சொல்கிறாங்க. அதில் அவ்வளோதான், 2 காரணம் சொல்கிறாங்க. அன்றைய நாளில் மழை பொழிந்தது என்று ஆதாரப்பூர்வ செய்தியில் இருக்குது. அன்றைய நாள் என்ன இருந்துச்சு, மழை பொழிந்ததுன்னு ஒரு, அதாவது அவங்க அன்னைக்குள்ள அடையாளத்தை சொல்லிக்கிறாங்க. சப்ப மழையே வரலன்னா நைட்டுக்கிறது இல்லைன்னு ஆயிடுமா? நைல் மழை வரல, எப்படி இல்லை, அதைத்தான் மழை இல்லை நைட்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, மழை காலம் இருக்குல்ல, அடமலை ஊத்துற காலம் இருக்குல்ல, அப்போ எல்லா நாளும் மழை பெய்யும். அப்போ மழையை அன்னைக்குள்ள ஒரு அடையாளம் ரசூல் சொன்னாங்க. சஹாபாக்கள் பேசுங்க, அன்னைக்கு கொஞ்சம் மழையெல்லாம் இருந்துச்சுங்க, அன்னைக்கு கொஞ்சம் மழை வேறு பெஞ்சுங்க. நம்ம யதார்த்தத்தில் சொல்லுகிற மாதிரியான ஒரு நிகழ்வுக்களை பேசுகிறாங்க. அதில் சஹாபாக்களுடைய கருத்து, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு அதை சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது அது 27 அப்படிங்கிற ஒரு தகவல். ஆனால் நிறைய இமாம்கள் நிறைய இந்த தீனை கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தாங்கல்ல, அந்த இமாம்கள் சொல்லுகிற தகவல் லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வுடைய ஆயத்தின் அடிப்படையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னதில் நீங்கள் மெனக்கடனும். அந்த மெனக்கடல் எதில் இருக்கணும், ஒற்றைப்படையில் இருக்கணும். ஒற்றைப்படையில் இருக்கணும். ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் 355 நாளை யாருக்கு வச்சுக்கணும், யாருக்கு நார்மலாக வச்சுக்கணும் உலகத்தை. ஆனால் கடைசி 10 நாட்களை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக வச்சுக்கணும். இந்த நிய்யத்தை என்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக என்னைக்கு நம்ம அதை உருவாக்கி வச்சுக்கிறோமோ, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிக்னிக் போகிறதில்ல, ஒரு வாரம் டூர் போகிறதில்ல, போகிறோமா இல்லையா? சரி, இது மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் சார்ந்த பயணங்கள் போகத்தானே செய்கிறோம். சரி, சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜுடைய பயணம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எல்லோருக்கும் உள்ள ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. மக்பூலான மபரூரான ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. அது விரைந்து அல்லாஹ் நசீபாக்குவானாக. இது எத்தனை நாள் ஹஜ்ஜுடைய காலம்? நம்ம போகிற பயணம் 40 நாள், 1 மாதம், 30 நாள் எல்லாம் இருக்குல்ல. சரி, உம்ராவுக்கு போயிட்டு வராங்க எத்தனை நாள்? மேக்சிமம் இன்னைக்குள்ள ஒரு அந்தாசா 14 நாள் 15 நாள் வச்சுட்டாங்க. இப்போ இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், திட்டமிட்டு என்ன செய்கிறோம், நாம் இதை ஒதுக்குறோம், இதை முறைப்படுத்துகிறோம், இதை சரியாக செய்கிறோம் இல்லையா? ஆனால் லைலத்துல் கத்ர் இரவு என்பது மிக சாதாரணமான ஒன்றா, யதார்த்தமாக கடந்து போகிற ஒரு நாளா? எத்தனையோ இரவுகள் போகிற இது ஒரு இரவா? இல்லை. ஆனால் அது இரவு தான்.
அது இரவுதான் என் இதயத்தில் இருள் போக்கும் இரவு, என் கபரின் இருளை போக்கும் இரவு, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கும் இரவு, கஷ்டத்தின் இருள் போக்கும் இரவு, கடனில் இருள் போக்கும் இரவு, துன்பத்தின் இருள் போக்கும் இரவு. ஆக நானா சொல்லல, அல்லாஹ் தான் சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் சொல்றான், கதிர்ண்டா என்னன்னு தெரியுமா? அந்த கதிர் எவ்வளவு மகத்தானது தெரியுமா? எவ்வளவு கண்ணியமான இரவு தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 ஆண்டுகளை விட சிறந்த ஒரு மகத்தான இரவு. 1000 1000 உருதுல, அரபியில, ஹிந்தியில பிள்ளைகள் அறிவை நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, அதை கற்றுக் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம் நாமள தான். சரி, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று சொன்னால் 84 வருடங்கள். எத்தனை? 84 வருடங்களில் இரவும் பகலும் கலந்திருக்கிற ஒரு நாள். அது மாதிரியான நாட்களில் பெருமக்களே இந்த ஒரு இரவு சமம். இந்த ஒரு இரவு சமம். இதை நாம விளங்கணும் பெருமக்களே. ஆனா என்ன செய்யறதில்லை, நியாமத்தில் சில நம்ம பொதுவாகவே நியாமத்தை என்ன செய்யறதில்லை, பொதுவாகவே விளங்குறது இல்லை. உயிர் எவ்வளவு பெரிய நியாமத்து. உயிர் கோடி கொடுத்தா வாங்கலாமா? ஒரு உயிரை நான் சொல்ல வாங்குறது சொல்லலை, சிலர் வாங்கிட்டு அதான் அந்த சொல்ல, நான் சொல்ல வாங்குற விலை கொடுத்து வாங்குறது சொல்கிறேன். சில பேர் உயிரை வாங்கிட்டு வந்துடுறான், சில பேர் உயிரை எடுக்கிறான். ஆனால் அந்த இதை சொல்ல வரல. ரூ ஆத்மா இருக்குல்ல, உயிர், அந்த உயிரை எல்லாத்துக்கும் ஓடுதல, எல்லாத்துக்கும் ரூஹ் இருக்குல்லங்க. இந்த ரூஹை யார் விலை கொடுத்து வாங்கினா சொல்லுங்களேன்? அல்லாஹ் விலை கொடுத்து, அல்லாஹ் ரப்பு அவன் கொடுக்குறான். நம்மள யாராவது இந்த சட்டை வாங்கினோமா இல்லையா, இந்த தொப்பி வாங்கினோமா இல்லையா, இந்த தஸ்பி வாங்கினோமா இல்லையா, வாங்கினோமா இல்லையா, இந்த ரூஹு வாங்கினோமா இல்லையா? இந்த ரூஹு யார் வாங்கினா? சரி, இது கிடைக்கிற பொருளா? எதையாவது வச்சு வித்து வாங்கிட முடியுமா? இப்போ எவ்வளோ பெரிய நியமத்து இது. இந்த நியமத்தை விளங்கணுமா நாம? இந்த நியமத்தை புரிஞ்சுக்கிட்டோமா நாம? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சங்கையான பெருமக்களை, சகோதரர்களை, இதை நம்ம புரியணும். நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிறவன் ஃப்ரீயா தந்துட்டான்னு என்ன செய்யறோம்? நம்ம அதை அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய கதிரை விளங்குற நாம. அதோட கதிரை என்ன செய்யல? ஏங்க ஒரு 500 ரூபா தாளை கொடுக்குறேன், கிழிச்சிட்டேன், என்ன செய்வீங்க? அறிவட்டேன் படுவா ராஸ்கல், ஏன்டா இப்படி, இது என்னன்னு இது உனக்கு ஏதாவது தெரியுமா? அறிவு இருக்கா உனக்கு? இப்படி கிழிக்கிறிய. ஆனால் ஒரு 500 ரூபா தாள், ஆஃப்டர் ஒரு 500 ரூபா, அந்த 500 ரூபாயை கிழிச்சா என்ன தெரியுது? வேள்வி தெரியுதுங்க. மணி வேள்வி தெரியுது. ஆனா என்ன தெரியல? ரூஹுடைய வேள்வி தெரியல.
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதை கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்தலாமா? சொல்லுங்க. இதை கொடுத்த ரப்புக்கு நன்றியா நடக்கலாமா? ஆரோக்கியம் யார் கொடுத்தா? ஆரோக்கியம் யார் கொடுக்க முடியும்? ஃபைதா மரில்து வஹுவ யஷ்ஃபினி. மனிதா, நீ ஜுரமா படுத்துருவப்பா, நீ தலைவலியில் ஆளாயிடுவ, உனக்கு ஏதாவது வலி வரும், உனக்கு ஏதாவது நோவினை ஏற்படும். தமிழ்நாடு மெடிக்கலில், நீயும் தமிழ்நாடு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்ட சரியாகும் தான். ஆனால் யார் நாடுனா அதை? அதனால தான் என்ன சொல்கிறோம் நாம, ஜி அவங்ககிட்ட அல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சரியாக போயிருந்துச்சு, இவ்வளவுதான். என்ன செய்யணும்? அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் ராஹத்தாக்குவான். அல்லாஹ் சொல்றான் ஃபைதா மரில்து வஹுவ யஷ்ஃபினி. எப்பா நீ நோயாயிட்டா, நீ கஷ்டத்தில் ஆயிட்ட, யாருப்பா உனக்கு கொடுப்பான்னு கேட்குறான். யார் கொடுப்பா? அல்லாஹ். சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, இந்த கதிரை விளங்கணுமான்னு சொன்னா உலகத்தில் எல்லாத்தையும் விளங்குறோம், உலகத்தில் எல்லாத்தையும் விளங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு புது சட்டை, ஒரு புது சட்டை காப்பியை கொட்டிட்டேன், எவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆத்தனவர் தான் இல்லையா? தெரியாமல் தான் கொட்டினான். கொடுக்குறவே கொடுக்குறான், பக்கத்தில் வாங்குற தட்டிட்டாரு, இருந்துச்சு. இப்ப நாம விளங்கணும், சின்ன சின்ன கரைகள் பட்டால் கோபப்படுகிற மனிதன் ரூஹ் என்ற ஆத்மாவை கொடுத்து அழகான ஒரு தேகத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற, அந்த வாழ்க்கையில் படுகிற கரைகள் இருக்கிறது, அந்த கரைகளை கண்டு கவலைப்படணுமா வேணாமா? கோபப்படணுமா வேணாமா? சிரிச்சுட்டா போறது என்ன செய்யணும்? ஆக அல்லாஹ்விடம் இந்த கதிருடைய இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபீ குல்லி அம்ரின் சலாம். நோயாளிகளே, கடனாளிகளே, கஷ்டவாளிகளே, தேவை உடையவர்களே, குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களே, மன வாழ்க்கைக்காக ஏங்குபவர்களே, பெருமக்களே, ஃபீ குல்லி அம்ரின் சலாம். மனிதனுடைய எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ் இந்த நாளிலே அல்லாஹ் எப்படி செய்யறான்? சங்கப்படுத்துறான், அல்லாஹ் உயர்வுபடுத்துறான், மேன்மைப்படுத்துறான், அல்லாஹ் ராகத்தை கொடுக்குறான், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்குறான். அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? எதை வச்சு கொடுக்குறான்? வானவர்களுடைய தலைவர், வானவருடைய தலைவர் ரூஹுல் குதுஸ், ரூஹுல் அமீன், வானவர் குமரன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைமை ஏற்க செய்து அல்லாஹ் இந்த பூ உலகிற்கு சாறை சாறையாக அணிவகுத்து அணிவகுத்து அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அவர்கள் கேட்கும் தேவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சலாம், உனக்கு சுபசோபனம், சலாம் நீ உனக்கு ஈடேற்றம், சலாம் உனக்கு வெற்றி, சலாம் உனக்கு நிம்மதி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நாளிலே தன் கருணையை விசாலமாக வைத்திருக்கிறான். ஆனா என்ன, ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா 10 நன்மையா? புதிய டிக்ஷனரி எழுதிடுவோமா? ஈசாவுடைய புதிய தகவல் ஒன்று போட்டுருவோம், ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுருவோமா? நமக்கு மார்க்கம் என்ன சொல்லிருக்கு அதில் தான் போகணும். நீங்கள் சொல்லுங்கள், தப்புள்ள ஆர்வத்தில் சரியாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நாளில் ஒருவர் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்வாரையானால் அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 1000 ஆதங்களை விட ஒருவன் தர்மம் செய்தால் என்ன லிஸ்ட் அல்லாஹ் டோட்டல் என்ன போடுவானோ அந்த டோட்டல் அல்லாஹ் போடுறான். கொடுத்தது எவ்வளவு?
கொடுத்தது 100 ரூபா. ஆனா அல்லாஹ்வுடைய கணக்குல 1000. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இது எவ்வளவுங்க? 30,29,000 ரூபாய். பிசினஸ் மேக்னட் இல்லையா? கடல் கடந்து நாடு கடந்து பறந்து பறந்து என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய நியமத்தை சம்பாதிக்கக்கூடிய அன்பு சகோதரர் சலீம் சாப் சொல்றாரு, கணக்கு துல்லியமா போட்டிருக்கார். எத்தனை லட்சம்? 30,25,000. 30,29,000 ரூபாய். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் இவ்வளவு தர்மம் நம்ம செஞ்சிருப்போமா? கொஞ்சம் யோசிங்களேன். இவ்வளவு தர்மம் நம்ம செஞ்சிருப்போமா? அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த தர்மத்தை செய்கிற வாய்ப்பை கொடுத்தானோ கொடுத்து வச்சவங்க அவங்க. ஆனால் ஏழைகள், கஷ்டவாளிகள், அன்றாடம் காட்சிகள், அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த நன்மை பட்டியல் அல்லாஹ் இடம்பெற செய்கிறான். நீ கொடு, உன் கணக்கை நான் பார்த்துக்கிறீங்களா? அல்லாஹ் நீங்கள் நானும் போடுற கணக்கு வேற, அல்லாஹ்வுடைய ஹிசாபு வேற. அல்லாஹ்வுடைய ஹிசாபு வேற. கொளுத்தவன் சொல்லுகிற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் பசி இல்லாமல் சொல்லுவ அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் நீண்ட நெடும் நாட்களாக பசியிலே வாடி வதங்கி போய் கிடைத்த ஒரு உணவு துண்டை சாப்பிட்டு விட்டு அவன் சொல்லுகிற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அந்த கணக்கில் அல்ல வேற மாதிரி போடுவான். சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, ஆக இந்த நாள் என்பது 27ஆம் இரவு என்ற ஒரு முடிவுக்கு நாம் வருவது என்பது அவ்வளவு பொருத்தம் இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான், அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஆனால் 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 அல்லாஹ் கருணையால் இல்லை, நம்ம அறிவாலே நடக்கணும், நம்ம புத்திசாலியாக நடக்கணும், எல்லாத்துலேயும் சரியாக நடக்கிறோம். ஆனால் மார்க்கத்தில் மட்டும் என்ன செய்யணும்? கம்சோராக நடக்கிறோம். அது விஷயத்தில் சரி நம்ம கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறோம். மற்ற காரியங்களில் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் எதையும் என்ன செய்யறதில்லை, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம், ரொம்ப ஆர்வப்படுறோம். யோசிச்சு பாருங்க, மனிதன் சில காரியங்களை நாம் யோசிக்கிறோம் நடக்குமா நடக்காதான்னு, ஆனால் செய்கிறாங்க, நடக்குது. துனியாவில் எப்படி நடக்குது? ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அபாயமான பயணத்தை மேற்கொள்றாங்க. என்ன பயணம்? அபாயகரமான பயணம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பயணம். எல்லா பயணத்துக்கும் இன்சூரன்ஸ், அது வேற. அது யதார்த்தமாக நடந்து விட்டால் என்ன என்பது இருக்கு. இது அப்படி இல்லை, நடக்க வாய்ப்பு உண்டு என்கிற பயணங்கள் இல்லையா? விண்வெளிக்கு போறாங்க, நிம்மதியாக போறாங்களா? ஹாப்பியாக போறாங்களா? அது ஒரு தைரியம், அது ஒரு அனாதையானது. போவோம், பார்த்துருவோம் என்னான்னு. ஆனால் என்ன இல்லை, அதில் உத்தரவாதம் இல்லை, சௌகரியம்லாம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்கள்? தான் எடுத்துக்கொண்ட பணிக்காக, தான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை முறைக்காக எத்தனை சிரமத்தை மேற்கொள்கிறார்கள், ஒரு கஷ்டத்தை மேற்கொள்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். என்னை யாராவது ஒரு ஆள் செய்யுங்க, இப்படி உட்கார இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுருங்க, பார்த்தலாம் முடியுமா? ஃபெவிகால் போட்டு தான் உட்கார வைக்கணும். சூப்பராக சொன்னார் மூசா ஹாஜி. சொல்லுவோம் பார்த்தியா, ஏப்பா அட்டைப்பூச்சி மாதிரி உட்காந்துருக்கானப்பா, ஏப்பா ஃபெவிகால் தடை விட்டாங்களா பாரு, அசையாமல் உட்காந்துருக்கேன் சேரை விட்டு. ஆனால் என்ன செய்கிறார்கள் பெருமக்களே? யோசித்து பாருங்கள், ஒரு 17 மணி நேர பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள், அபாயமான பயணத்தை. பெரும் அனல் இல்லையா, தகிக்கும் அனல்களை கடந்து வருகிற பயணங்கள். எதுக்காக? சாதிக்கணும்னு. பெருமக்களை யோசியுங்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்கிற நேரிய வழிகள் எங்களை நடத்தாட்டு இல்லையா? ஏன் கேட்கிறோம்? ஸிராத் ஒவ்வொரு அல்ஹம்து சூராவில் ஒவ்வொரு முறை ஓதுறோமே, அதில் என்ன வருது? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன அர்த்தம்? இஹ்தினா, இறைவா எங்களை நேர்வழியில் நடத்தாட்டு. எது நேர்வழி? ஸிராத்தல் முஸ்தகீம். ஏன் அல்லாஹ் இங்கே சொன்னான் தெரியுமா? ஸிராத்தல் முஸ்தகீம் ஏன் இங்கே சொல்கிறான்?
நாளை மறுமையிலே எல்லோரும் ஒரு பாதையை கடந்தே ஆகணும். அந்த பாதைக்கு பேர் என்னங்க? என்ன பாதை? சிராத்துல் முஸ்தகீம். அது என்ன 400 ஃபீட் ரோடா? அது சின்ன நூல் மாதிரி பாருங்க. சின்ன குழந்தைகள் சொல்றாங்க புடிசா மெலிசா, அதுக்கு கீழே நெருப்பு இருக்கும். பாருங்க சுப்ஹானல்லாஹ். பிள்ளைங்க பேசுறாங்க பாருங்க, குழந்தைகளை. பெருமக்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ரோமத்தை விட சன்னமான, ரோமத்தை விட மிக சன்னமான ஒரு பாதையாக அது இருக்கும் பெருமக்களே. அந்த பாதையிலே, அந்த பிரிட்ஜில், அந்த வேலை எல்லாரும் கடந்தாத்தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லை என்று சொன்னால் அங்கே விழுபவர்கள் எங்கே விழுகணும்? நரகத்தில். நீங்க எதாச்சுமா சில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். சில நிகழ்ச்சிகளை இந்த விளையாடுற மாதிரி காட்டுவான். சறுக்கணும், ஏறிட்டா மேலே ஏறிடுவான், சறுக்குனா எங்கே விழுந்துக்குவான்? தண்ணிக்குள்ள விழுவான், அந்த மண்ணில் விழுவான். இது மாதிரி இப்போ பார்க்குறோம் நாம. எவ்வளோ பெரிய நெருப்பை கடந்து பயணிக்கிறான் மனுஷன். நாமளும் நெருப்பை கடந்து பயணிக்க வேண்டி இருக்குது. நெருப்பை கடந்து, அது எவ்வளோ பெரிய நெருப்பு, என்ன மாதிரி நெருப்பு? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அணைச்சாலும் அணையாது. நரகம் என்ற கொடிய அந்த நிலை அல்லாஹ் புனிதமான இந்த மாதத்திலே, புனிதமான இரவுல அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாக, நம் சந்ததி எல்லாம் பாதுகாப்பானாக. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற நேரிய பாதையில் அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, இப்போ சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்கிற அந்த பாதையை நாம் கடக்க வேண்டியதா இருந்தால் அப்ப என்ன செய்யணும்? நாம் அதுக்காக தயாராகணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த தயாரிப்புக்கான காலங்களை அல்லாஹ் உலகத்திலே தர்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அதான் இந்த ஒண்ணு. அதுல ஒரு விஷயம்தான். என்னது? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த இரவிலை மட்டும் ஒருவன் ஒரு ரக்காத்து தொழுதால், ஒரு ரக்காத்து தொழுதா, 2 ரக்காத்து தொழுதா, 4 ரக்காத்து தொழுதா, இந்த இரவுல மட்டும் அவன் அதாவது 84 வருஷம் நின்று வணங்குற மாதிரி அவனுக்கு. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுடைய கால அளவில் ஒரு செஞ்சுரி வச்சுக்கிடுங்க, இல்லையா, ஒரு 100 வச்சுக்கிடுங்க. அதில் குழந்தையான காலம் இருக்கல, 12 வயது, அந்த வயதுக்கான காலம் என்ன இல்லை, கேள்வி கணக்கு இல்லாத காலம். ஆமாம், அது வந்து கடமைக்குள்ளே வராது, கட்டாய கடமை என்ற ஒன்றுக்குள்ளே வராது. 7 வயது சிறுபிராயம், 10 வயது நெறிப்படுத்தும் பிராயம், 12 வயது கடந்து விட்டானையானால் அவன் கடமைக்குள்ளவனாக மாறுகிறான். டீனேஜ். சூப்பர், அவ்வளோதான். அந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த 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 பருவ காலம் இருக்கு இல்லையா சங்கையான பெருமக்களே, அதை நீங்கள் கழிச்சிருங்க. 100ல் எத்தனை? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு லைலத்துல் கத்ரை நிறைவாக பெற்றுவிட்டால் தன் வாழ்நாளில் கிடைத்த அத்தனை நன்மையையும் ஒரு இரவில் பெற்றுவிட முடியும். அவனால் ஒரு இரவில் பெற்றுவிட முடியும். ஆனால் இதுக்கு முடியுமான்னு சொன்னால் இதுக்கு ஆசை வைக்கணும். என்ன வைக்கணும்? ஆசை வைக்கணும். ஆசை வைக்காம கிடைக்காது. எஸ், கண்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பார்க்கிறோம், இதுக்கு முன்ன நபி இருந்தாங்களே, இதுக்கு முன்ன சமூகம் வாழ்ந்தாங்களே, 600 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கான தரஜாவை இந்த உம்மத்து பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் விசாலமா கொடுத்துருக்கான் நமக்கு. அல்லாஹ் கால அளவு குறைவு, ஜீவித காலம் குறைவு, ஆனால் நன்மைகளோ கொட்டி கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். அதில் இந்த பரக்கத்தான மாதம் தான்
ரமலான் மாதத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இல்லாத நேரங்களில் ஒரு நஃபிலான தொழுகை தொழுதால் ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுடைய தரஜா இல்லையா? அதை யோசிக்கணும்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு 5 இரவுகளை கூட நம்ம என்ன செய்ய முடியல, அவ்வளவு பலகீனமா நான் இருக்கிறேன். என்ன செய்ய முடியல என்னால? ஒரு 5 இரவுகளை அல்லது ஒரு 10 இரவுகளை, புனிதமான ரமலானில் ஒரு 10 இரவுகளை கூட என்னால் என்ன செஞ்ச முடியல. என்னுடைய வாழ்க்கையில, என் டைம் டேபிள், என்னுடைய புரோட்டோகால்ல அப்படித்தானே அதை நெறிப்படுத்த முடியல என்னால. ஷெட்யூல்ல ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ண முடியல என்னால. நான் அவ்வளோ பிஸியானவனா? அவ்வளோ பெரிய தலைக்கு மேல இருக்கிற வேலையா? நான் பெரிய மன்னனா? அட என்ன உனக்கு, அட என்ன நிலையில நீ இருக்கிற? ஒரு 10 நாள் உன்னால முடியாத? ஒரு 10 இரவுல ஷெட்யூல்ட உன்னால வச்சு ஒதுக்கி வச்சுக்கிற முடியாத? சரி, ஒரு வருஷம் தான் அப்படி, மறு வருஷம் வாழுகிற வாழ்க்கையில, ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற வாழ்க்கையில எத்தனை ஆண்டு காலங்கள் பெருமக்களே. இதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு இபாதத்துடைய விஷயத்தை என்ன செய்யுங்க, புனிதமான ரமலான்ல இஅ்திகாஃப் இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன இருக்கணும்? இஅ்திகாஃப் இருந்தா எத்தனை நாள் இருக்கணும்? லாஸ்ட் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கணும். யார் இருக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கடமை எப்போ வரும்னு. சரிதா? குழந்தைகள்லாம் இஅ்திகாஃப்னா அது வந்து என்ன கணக்கு? அது பிள்ளைகளுக்கு தர்பியத்துக்காக வச்சிருக்கணும்னு அர்த்தம். குழந்தைகள் என்ன செய்யறான், நம்ம பள்ளி ஆரம்பிச்சது என்ன செய்ய, எல்லா பிள்ளையும் இஅ்திகாஃப் இருந்துக்கிறாங்க. அப்போ நீ இருந்துக்கல ராஜா, நீ இருந்திருக்கிற பாருங்க, மாஷா அல்லாஹ். அவர் இன்னைக்கு குழந்தை தூக்கி அவர் நல்லா சந்தோஷமா அடுத்த தலைமுறையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். இது மாதிரி நம்ம மகள்ல இருக்க எல்லா பிள்ளைகளும் நினைச்சுக்கிறாங்க இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அரசு நீ இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கிற தம்பி, நீ இருந்திருக்கியா? இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். இப்படி எல்லாருமே இஅ்திகாஃப் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க. என்ன சாத்துல இருந்திருக்காங்கல்ல. அப்ப சின்ன பிள்ளை ஏன் அப்படி பழக்கிறோம்னு சொன்னா அது தர்பியத்துக்கானது. அது எதுக்கானது? ஆமா, பெரிய ஆளுக்கு மாதிரியான இஅ்திகாஃப் நியத்தை எங்க வைக்க கூடாது, சின்ன குழந்தை வைக்க கூடாது. அது குழந்தைகள் அவ்வளவுதான். யாராவது நினைச்ச கூட ஏன்னா இஅ்திகாஃப் இருக்கு மேலே வர்ற, இஅ்திகாஃப் இருக்கு கீழ் நிற்க, இப்படி சொல்லக்கூடாது. அது குழந்தைகள் தர்பியத்துக்காக வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அவ்வளவு பணமா? இது ஓத்தாங்கிட்டு அவ்வளவு மணியான்னு கேட்டால் துணிங்கிறான். சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, அப்போ ஒரு 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் ஒரு வரையறையை தருகிறது. சரி, இதுக்குள்ள குழந்தைகள் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. படிக்கிற பிள்ளை இல்லைங்க போட இஅ்திகாஃப் சொல்லக்கூடாது. படிக்கிற காலம் பாரு, அந்த காலத்தில் செய்ய வேண்டிய எப்படி செஞ்சுதான் ஆகணும். படிக்கிற பிள்ளை போயிட்டு வச்சுக்கிட்டு என்ன படிப்பு கிடக்குது போ இஅ்திகாஃப் போ சொல்லக்கூடாது. எக்ஸாம் இருக்கா போங்கத்தா எக்ஸாமுக்கு, ஸ்கூல் இருக்குதா போங்கத்தா ஸ்கூலுக்கு, அப்படித்தான் சொல்லணும். அப்படித்தானே செய்யணும், பிள்ளைல சொல்லணும். ஆனால் ஒரு காலம், ஒரு ஏஜ், ஒரு கட்டம் இருக்குது பெருமக்களே. எல்லா காலத்திலும் இதே மாதிரி ரமலான என்ன செய்யறது, 27 மட்டும் வந்துட்டா சரியா போச்சா? 27 மட்டும் வந்து என்ன செய்யறது, மற்ற நாள்லாம் அப்ப என்ன செய்யணும், மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆசை வைக்கணும். என்ன செய்யணும், ஆசைப்படணும், அமல் செய்ய ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும்? அமல் செய்வதற்கு ஆசைப்படணும். இபாதத்து செய்யறதுக்கு ஷவுக்கு இருக்கணும். இது என்ன ஆகும், நம்மள பலகீனப்படுத்தி இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, நார்மலான லைஃப்களில் ரொட்டீனான வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது அன்றாட ரமலானும் போயிட்டு இருக்கு. ரமலானுக்கு என்ன இல்லை,
பிரத்யேகமான தன்னை மாற்றிக்கொள்கிற சிலர்கள் இருக்கிறார்கள், பலர்கள் இருக்கிறார்கள். ரமலான் வந்து விட்டால் என்ன செய்யறாங்க? கட்டாய நோன்பு பிடிக்கிறாங்க. ரமலான் வந்து விட்டா தம்ம நிப்பாட்டிடுறாங்க. ரமலான் வந்து விட்டா முகத்தில் செய்றாங்க, பிறையை வளர விட்டு விடுகிறார்கள். இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? நடக்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்களோட உருவாகுது. அதை சந்தோஷமாக எடுத்துக்கிடணும், அதை மகிழ்ச்சியாக எடுக்கணும். சங்கையான பெருமக்களே, மேன்மைக்குரியவர்களே, நாம இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ்வுடைய மகத்துவமானது, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது. அது முழுக்க முழுக்க யாருக்குத்தான் நன்மை? யாருக்கு? நமக்குத்தான். நமக்குத்தான் நன்மை. யாருக்கு நன்மை? நமக்குத்தான் நன்மை. யாருக்கல்ல? யாருக்கல்ல? படைச்ச ரப்புக்கல்ல. அவ கருணையாளன், தாராளம். இல்லை இல்லை, நீங்கள் அதான் சொல்லிட்டேனே, 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு சொல்லிட்டேனே. அல்ஹம்துலில்லாஹ். கொடுங்க கொடுங்க தாத்தா, பிஸ்கெட்டில் எடுத்து கொடுங்க, டீ எடுத்து கொடுங்க தா. சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, மார்க்கத்தில் நமக்கு ஈடுபாடு, அதன் மீது ஒரு பிடிப்பு நாம் எல்லோருக்கும் கட்டாயம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். அதில் முதல் தரம் என்னவா இருக்குன்னு சொன்னால், அதில் முதல் தரம் என்னவா இருக்கணும்னு சொன்னால் குர்ஆன் ஈடுபாடு இருக்கணும். என்ன ஈடுபாடு இருக்கணும்? குர்ஆன் ஈடுபாடு. நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க, குர்ஆன் கட்டாயம் இருக்கணும். இல்லை நம்ம அல்ல, அது வந்து இழப்பு தான், அவ்வளோதான். அது சரி செய்ய முடியாது, அவ்வளோதான். நோன்பை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரமலானில் ஒருத்தர் நோன்பை விட்டுட்டார். ரமலானில் ஒருத்தர் என்ன பண்ணார்? நோன்பை விட்டுட்டார். இந்த நோன்பை கலா செய்கிறார். இந்த நோன்பை ரமலான் அல்லாத காலத்தில் கலா செஞ்சிடறார், அது நிறைவேற்றுறார். ஆனால் சொன்னார்கள், ரமலானுக்குரிய நன்மை கிடைக்காதுங்க ரசூலுல்லாஹ். அந்த நன்மை கிடைக்காது. நீ உன்னுடைய பட்டியலே செய்யும், அதை 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 வந்து நிறைவு செஞ்சால் இருக்குமே தவிர்த்து, மாறாக ரமலானுக்கென்று இருக்கிற அந்த மகத்துவமான அந்த நோன்பினுடைய அந்த கண்ணியம் விடுபட்ட நோன்பு பெண்களுக்கல்ல, பெண்களுக்கல்ல. அது அது அல்லாஹ்வுடைய நியதி, நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். ஒரு மனிதன் விடுகிற நோன்பை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன இல்லை? லைலத்துல் கத்ரை தவற விட்டு விட்டால் என்ன கிடையாது? தவற விட்டால் தவற விட்டால் தான், தவற விட்டால் தவற விட்டால் தான். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு பெரிய சொல்லுங்க. இப்போ நம்மளோட என்ன இருக்கணும்னு சொன்ன, என்ன இருக்கணும்னு என்னத்த? எல்லார் கையிலையும் பிஸ்கெட் இருக்குது, எல்லார் கையிலையும் பிஸ்கெட் இருக்குது. என்ன இருக்கணும்? குர்ஆனைத்தான். அதை முடிச்சு வந்துட்டேனே, அதுதான் அடுத்து வந்துட்டேனே. என்ன இருக்கணும்? குர்ஆன் இருக்கணும். என்ன இருக்கணும்? குர்ஆன் இருக்க வேண்டும். பெருமக்களே, குர்ஆனுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளோ கண்ணியம் செஞ்சான். இந்த கண்ணி எதனால? குர்ஆனால. குர்ஆனால் தான் இந்த கண்ணியம், குர்ஆனால இந்த மகத்துவம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹரா ஃபல்யஸும். ஏண்டா எங்க உள்ள ஆயத்தை எங்க போய் தள்ளி விடுறாரு? فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, இந்த நாளுடைய கண்ணியம் எதனால் கிடைத்தது? குர்ஆனால் கிடைத்தது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதனால் அல்லாஹ் கொடுத்தா? குர்ஆன் என்னதுங்க? குர்ஆன் என்னது? இறை வேதம், கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன் என்னது? அல்லாஹ்வுக்கு அழிவில்லை,
அல்லாஹ்வுடைய தாத்துக்கு அழிவில்லை, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அழிவில்லை. எதுக்கு அழிவில்லை? குர்ஆனுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ். சங்கையானவர்களே, இந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதம், இந்த இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு எந்த இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் சிறப்பான இரவிலே குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனுடைய இரவை அல்லாஹ் மகத்துவமாக ஆக்கினான். எப்படி மகத்துவம் செய்தான் பெருமக்களே? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்து ஃபீக்குமுல் அம்ரைன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். நான் என்ன செஞ்சிடுவேன்? இந்த உலகத்தை விட்டு நான் போவேன். ஆனால் உன்னை ரெண்டை விட்டுட்டு போறேன். நான் தான் போகிறேன், நான் தான் செல்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு இரண்டை விட்டு விட்டு செல்கிறேன். தரக்து ஃபீக்குமுல் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா வ கிதாபுல்லாஹ் வ சுன்னத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு. ஒன்று என்ன? ஒன்று என்ன? குர்ஆன். இன்னொன்று என்ன? இன்னொன்று என்ன? ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹைரல் ஹதீயி ஹதீயி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளிலேயே உயர்வானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, செய்திகளிலே சிறந்தது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி தான், ஹதீஸுகள்லாம். இந்த ரெண்டும் தான் நம்ம என்ன செய்யும்? வழி நடத்தும், பாதுகாக்கும். இந்த ரெண்டு தான் நம்ம என்ன செய்யும்? வழி நடத்தும். எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ரெண்டு இல்லாமல் என்ன செய்யாது. அப்போ எஸ், அப்போ நமக்கு அல்லாஹ் அருமை நபி சொன்னாங்க, நான் இரண்டை விட்டுட்டு போகிறேன் உங்கள்கிட்ட, அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிச்சுக்கிடுங்க. அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். என்ன சொன்னாங்க? என்ன மாட்டீங்க? வழி தவற மாட்டீங்கன்னாங்க. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய மூமினான பெருமக்களே, சகோதரர்களே, சும்மா கையில் கையும் வாயும் மட்டும் என்ன செய்யட்டும், அது வாட்டு ஆமாம் ஆமாம் எல்லாம் அப்படி. ரெண்டு விஷயம், ஒன்று என்ன? குர்ஆன், இன்னொன்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? மூமின் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் பற்றி பிடிக்கணும். இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் முஸ்லிம்கள் பற்றி பிடிக்க வேண்டும். இந்த ரெண்டும் தான் என் பாதுகாப்பு, இந்த ரெண்டு தான் என்னைய உயர்வாக்கும், இந்த ரெண்டும் தான் என்னைய சொர்க்கத்தை சேர்க்கும், இந்த ரெண்டு தான் கபருடைய நெருக்கடி விட்டு பாதுகாக்கும், இந்த ரெண்டு தான் கபருடைய அதாபை விட்டு பாதுகாக்கும், விஷ ஜந்துடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கும், இந்த ரெண்டும் தான் நபிட்ட நெருக்கமாகும், இந்த ரெண்டும் தான் அல்லாஹ்விடத்தில் குருபை, நெருக்கத்தை, சுஹபத்தை பெற்றுக் கொடுக்கும். எஸ், இந்த ரெண்டும் தான். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். சுப்ஹான் அல்லாஹ். இப்போ குர்ஆன் அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு எல்லோருக்கும் குர்ஆன் வந்துருச்சு. குர்ஆன் ஏகதேசம். இன்னைக்கு என்ன இல்லை, குர்ஆன் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கிடைக்கலன்னா சொல்ல முடியாது. இந்த குர்ஆனை வளமையாக ஓதணும். வளமையாக, அப்போ வளமையாக ஓதுற பழக்கம் பலருக்கு இல்லையேங்கிற காரணத்தினால தான் தொழுகை என்ற ஒன்றை ஏற்படுத்தி ரமலானில் விசேஷமாக தொழுகை என்ற ஒன்றை நபிகளாய் கற்றுக் கொடுத்து அந்த தொழுகையின் வழியாக முழு குர்ஆனையும் ஓதுகிறார்கள். முழு குர்ஆனையும் ஓதுகிறார்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? அர்ஷத் என்னது இல்லை, அப்போ இருந்து பல்லு இப்படி இதாகவே இருந்துக்கு.
அல்லாஹ்வுடைய அருளால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினால நமக்கு அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்த மகத்துவத்தை அல்லாஹ் கிடைக்கப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக. அப்போ குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆனை நமக்கு என்ன இல்லை, அதிகமான பேருக்கு என்ன இல்லை, குர்ஆன் என்ன செய்ய முடியலை, குர்ஆனை ஓதுறதுக்கு டைம் இல்லைங்கிறோம். என்ன இல்லை, டைம் இல்லைங்கிறோம். டைம் இல்லை, குர்ஆனுக்கு என்ன இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க மார்க்கத்தினுடைய அறிஞர்கள், சரிப்பா பரவாயில்லப்பா நீ தொழுகைக்காக வந்துடு, நீ என்ன செஞ்சிரு ரமலானில் தொழுகைக்கு வந்துடு, நீ தொழுகையில் நீ பங்கெடுத்துக்கிட்ட நீ முழு குர்ஆனையும் கேட்டுறலாம், முழு குர்ஆனையும் கேட்டுறலாம். அல்லாஹ் அக்பர். இந்த புனிதமான ரமலானில் புனிதமான அருளான குர்ஆன் இறங்கிய மாதத்தில், குர்ஆனை கொண்டுதான் சிறப்புன்னு சொல்லப்பட்ட மாதத்தில், குர்ஆனுக்காகத்தான் உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் அல்லாஹ் அள்ளி தர்றாங்க பொழுது, அந்த குர்ஆனை நாம் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழலில் நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? வேணுமா இல்லையா, யோசிக்கணுமா இல்லையா? குர்ஆனுக்கு நமக்குமான தொடர்பு என்ன போச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப தூரமாக போச்சு. குர்ஆனுக்கு நமக்கும் இருக்குமான தொடர்பு ரொம்ப தூரமாக போச்சு. குர்ஆன் இல்லாத காலங்களில் குர்ஆனில் தொடர்பு இருந்துச்சு. இப்போ குர்ஆன் எங்கே பார்த்தாலும் 20 குர்ஆன் 50 குர்ஆன் தர்ஜுமா வேற, அரபி வேற, நம்மகிட்ட தெலுங்கு வேற இருக்குது. இவ்வளவு இருக்குது குர்ஆன். அல்லது சொல்லவே தேவையில்லை, நீங்கள் போய் வாங்கக்கூட வேண்டாம், எங்கே எடுத்துக்கிறலாம், நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணும் தர்ஜுமா, எந்த லாங்குவேஜில் வேணும் உங்களுக்கு தர்ஜுமா, எதில் எடுத்துக்கலாம்? என்னம்மா டிரான்ஸ்லேட், அதான் கூகுளில் தான், அதான் சொல்கிறேன். அப்போ என்ன மொழியில் வேணும், ஆங்கிலமா, உருதா, தமிழா, ஹிந்தியா, கன்னடமா, மலையாளமா, அல்லது வெவ்வேறு, எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே குர்ஆன் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய சூழலை அல்லாஹ் முஸ்ஹஃப்களை அல்லாஹ் விசாலமாக கொடுத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் முழு பிரதியாக இருந்ததா? இருந்ததா ஜி? இல்லை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆனும் முழு பிரதியாக குர்ஆன் இல்லை, குர்ஆன் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன இல்லை, நான் சொல்றது விளங்குதான்? முஸ்ஹஃப் இருக்குல்ல கையில், கிதாபு மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கு ஒன்று கூட இல்லை. எங்க, எப்ப? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற பொழுது எந்த குர்ஆன் பிரதியாக, எந்த குர்ஆனும் முஸ்ஹஃபாக, எந்த குர்ஆனும் கோர்க்கப்பட்டதாக கையில் இல்லை, யார்கிட்டையுமே கிடையாது. ஓலைகள்ல, மரப்பட்டைகள்ல, தோல் துருத்திகள்ல, எலும்புகள்ல இது எழுதி வைக்கப்பட்டது. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இதை பிரயாசப்பட்டு இதற்கு மெஹனத்து செஞ்சு இதை பெரிய வாழ்க்கையை பெரிய லட்சியமா எடுத்து அதை மனனம் செஞ்சாங்களே எத்தனை ஹாஃபிலாக்கள். ஆயிஷா மாதிரி எத்தனை குர்ஆனை செஞ்ச ஹாஃபிலாக்கள் பெண்கள் மனனம் செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். எத்தனை ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு சந்தர்ப்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் வருவாங்க. வந்து எங்கள் ஊருக்கு, எங்கள் பகுதிக்கு என்ன செய்யணும், இந்த தீனை கொண்டு சேர்க்கணும், எங்களுக்கு என்ன செய்ய, குர்ஆனை மனனம் விட்ட ஒரு 70 பேரை தாங்கன்னு கேட்பாங்க. அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. அதில் யார் இருப்பா? 70 பேர் குர்ஆனை மனனம் செஞ்சவங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிடுவாங்க, போங்கப்பா அவங்க கூப்பிட்ற நம்பிக்கையோடு கூப்பிட்றாங்க, அந்த ஊரில் போய் என்ன செய்யுங்க, குர்ஆன் என்ன செய்யுங்க அந்த மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த படுவாவி பயிலுக பனு குறைலா அப்படிங்கிற இடத்துல வச்சு பேர மவுனா அப்படிங்கிற இடத்துல வச்சு 70 ஆப்பிள்களையும் செதைச்சு கொண்டுருவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிற மாதிரியான தொகுக்கப்பட்ட குர்ஆன் இல்லை. எடுத்த உடனே டக்கு டக்குன்னு ஓதுற மாதிரி குர்ஆன் அங்கே யார்ட்டையுமே இல்லை. எல்லார்ட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத வரிசையாக ஓத ரசூல்லா மன்னன் செஞ்சு இறுதியில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர்ல இரவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கடைசி 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்களே, அப்ப 2 முறை குர்ஆனை சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 2 முறை சொல்லி கொடுத்த குர்ஆன்ல கேட்டு கேட்டு மன்னன் செஞ்சவங்க அத்தனை சஹாபாக்கள். இதெல்லாம் பெரிய இதெல்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குது, இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட பாஷை பேசுது. பார்த்தீங்களா? அது எந்த ஊர் புள்ள? அது எந்த ஊர் புள்ள? இந்தியா புள்ள, தமிழ்நாடு புள்ள, அந்த ஒரு நாடுலாம் போனதே கிடையாது. ஆனால் என்ன செய்யுது? நான் கேட்குறேன், 1500 வருஷத்துக்கு பின்ன இருக்கக்கூடிய இங்கே இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமைசாலிகளை ஏன் இருக்க முடியாது? அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் தேர்வு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லாம் தேர்வு செய்து கொடுத்தான், சஹாபாக்களை தேர்வு செஞ்சு கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். ஆனால் எப்படி இல்லை, நம்மள மாதிரி என்னால ஏப்பா அந்த குர்ஆனை எடு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி எடுத்து வரிசையாக ஓதுனோமா? வரிசையாக ஓதுவாங்க அவங்க, வரிசையாக ஓதுவாங்க அவங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பெருமக்களே, அப்படி ஒரு பிரதியாக இல்லாத காலத்தில் அந்த குர்ஆன் கொண்டாடப்பட்டது. அந்த குர்ஆனை மரணம் செய்த பெண்கள் ஏராளம், அந்த குர்ஆனை மரணம் செய்த ஆண்கள் ஏராளம் இல்லையா? சரி, சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் என்ன இல்லை, குர்ஆன் தொகுக்கப்படலை, முஸஹஃபா கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் செய்யப்படுது இல்லை. காலங்கள் செல்ல செல்ல இது என்ன செய்யப்படணும், இது பாதுகாக்கப்படணும், இது கோர்வையாக்கப்படணுங்கிற ஒரு சிந்தனை உருவாகிறது. ஆனால் இது யார் சேர்த்து கொடுத்தா? அது உஸ்மான் ரலியல்லாஹு. அதனால இன்னைக்கு பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு அது என்ன செய்யுது, அந்த அவங்க தொகுத்த குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்டா, இப்போ குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது. சரி, நீங்கள் இப்போ வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி தவறாக பேசுகிறாங்களே, அல்லாஹு அக்பர். வலிமார்களை பற்றி பேசுபவர்கள், மன் ஆதானி வலியன், என் நெருக்கம் பெற்றவர்களை எவன் ஒருவன் நிந்தனை செய்வானோ, எவன் இழிவுபடுத்த நினைப்பானோ, வாழ்க்கையே மோசமாக போயிடும். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகலாய சாம்ராஜ்யத்திலேயே அப்பழுக்கற்ற மகான், புனித மகான் அவுரங்கசீப். எல்லோருக்கும் இரக்கத்தை போதித்தார், எல்லோருக்கும் கருணையை காண்பித்தார், மனித நேயத்தை இந்த மண்ணிலை நிலைநாட்டினார். அவர் தன் வாழ்விற்கு, தன் வாழ்க்கைக்காக, தன்னுடைய வஜீவனத்துக்காக, தன் குடும்ப தேவைகளுக்காக அவர் கை திறமை இருந்தது, நூலால் பின்னுகிற திறமை இருந்தது, தொப்பி நெய்வார், ஆடை நெய்வார், அதுபோன்று காரியங்களை செய்து தன் வாழ்க்கையை அவர் நிவர்த்தி செய்து கொண்டார். கூடுதல் சிறப்பம்சம், அழகான முறை எழுத தெரியும், கிதாபத்து. அவங்க பெரிய காத்திபு. அவங்க குர்ஆனை கையால் எழுதினாங்க. இன்று அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுது.
நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவுரங்கசீப் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்தாருங்க? அவ்வளோதானே மேட்ரு? இல்லை இல்லை ஏகஜி ஜி ரசூல்லா 1500 ஜி. ரசூல்லாக்கு மேலே போகாதீங்க. 1700 அது எங்கேயும் போயிடும். எங்கள் சலீம் ஆஜார் இல்லையா? இப்போ சரி விட்டுருவோம். இப்போ கழி மைனஸ் பண்ணு 70 300 பிரச்சனை இல்லை. மாஷால்லா சாசிம் ரிஸ்வான் நல்ல நல்ல படிப்பாளி, நல்ல இபாதத்தான ஆளி. அல்லாஹ் சரி எப்படியோ அது எடுத்து அது அல்ஹம்துலில்லாஹ். நான் இதை சொல்றேன், இதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துறேன்னா, சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே என்ன இல்லை, ஒரு 300 வருஷம் இல்லை. இப்படி குர்ஆன் பிரதிகள் இல்லை, குர்ஆன் பிரதிகள். ஆனால் குர்ஆன் படி வாழ்ந்தவர்கள் ஏராளம், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஏராளம். குர்ஆன் கம்மி, முஸ்ஹப் கிடையாது, ஒரு ஊருக்கு கூட குர்ஆன் கிடையாது. ஆனால் அப்ப குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருந்தார்கள், குர்ஆன் படி வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள், குர்ஆனாகவே தன் வாழ்க்கை அமைத்தவர்கள் இருந்தார்கள், குர்ஆனுக்கு விரிவுரையாளர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, இப்ப யோசிங்க, இன்னைக்கு குர்ஆன் எல்லாருக்கும் இருக்குது. குர்ஆன் எல்லாத்துலேயும் குர்ஆன் இருக்கு இல்லையா? ஆனால் குர்ஆன் இல்லாத காலத்தில் குர்ஆன் கோலோச்சியது, குர்ஆன் தான் வழி நடத்தியது, குர்ஆன் தான் வாழ வைத்தது, குர்ஆன் படியே வாழ்ந்தார்கள். குர்ஆன் முஸ்ஹஃபாக இல்லாத காலத்தில். ஆனால் இன்றைக்கு குர்ஆன் நிறைந்திருக்கிறது, குர்ஆனுக்கான விரிவுரைகள் நிறைந்திருக்கிறது. எந்த மொழியிலும் குர்ஆனை படிக்க முடியும், குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற இப்படி பறந்திருக்கிற உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் எத்தனை பேர் ஹாஃபிஸ்? இந்த மஜ்லிஸில் எத்தனை பேர் ஹாஃபிஸ் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லா சதகத்துல்லா. அன்வர் ஹாஃபிஸாக இருக்கார். அவர் எங்கே ஒரு அழகாக தொழு வைப்பார், என்னன்னு தெரியல, என்ன செய்கிறார் அவர்? வேலை அந்த அளவுக்கு கடுமை வேலை பார்க்குறாருல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் என்ன செய்யணும், அவரை கியாமுல் லைலில் போட்டு என்ன செய்யணும், அவரை போதை வச்சு ஆகணும். அதுக்கு தர்பியத் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைப்பா. ஆமாம் ஆமாம், அது ஆமாம். ஏன் இன்றைக்கே வைப்பேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மகிட்ட உள்ள நிலைகளில் சரி, அடுத்த ஒன்று கேட்கலாம். ஏங்க மனநம் தாங்க வேணாம், குர்ஆன் மன்னன் செய்ய வேணாம், பரவாயில்லைங்க. குர்ஆனை பார்த்து ஓதுறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆன் பார்த்து ஓத தெரியும். சரி, அடுத்தது கேட்காம இருக்கிறது நல்லது. குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஏன்னா தேவையில்லை, சும்மா நீங்க. குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் கேட்குறேன், அது நியாயமா? அது சரியா? அது முறையா? இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட குர்ஆனை 70 பேரை செதச்சு 70 ஹாஃபில கொன்று ஒழிச்சதுக்கு பிறகு அதிலையும் பாதுகாக்கப்பட்டு இப்படி வந்து சேர்ந்த இந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யறதில்லை? இன்னமும் என்ன இல்லை, குர்ஆனுடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், குறைந்தபட்சம் என்ன செய்யுங்க, சூரை யாசீனை மனப்பாடம் பண்ணுங்க, சூரை யாசீனை மனனம் செய்யுங்க, சூரை யாசீனை மனனம் செய்யுங்க. இதுக்கு என்ன தேவையில்லை, என்னது கேட்டு 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 என்ன செய்யலாம்?
6666 ஆயத்தை மன்னம் செய்ய சொல்லல, 78 வசனங்கள் கொண்டிருக்கிற ஒரு சூரை யாசீன மனனம் செய்யறது என்ன கஷ்டம் நமக்கு. சூரை யாசின் என்பது எப்படி மனிதனுக்கு இதயமோ குர்ஆனுடைய இதயம் சூரை யாசின் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரை யாசின் கல்புல் குர்ஆன். சூரை யாசின் சூரை யாசின் இருக்கிறதே சங்கையானவர்களே, அதை ஓதி ஒருவர் துஆ செய்வாரையானால், அவர் பிரார்த்தனை செய்வாரையானால் அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த சூரை யாசீன எத்தனை செய்யறோம் நம்ம? அது ஓதுற பழக்கம் வந்துருச்சா? அதுக்காகவா அஜி? அது அதான் நம்ம எப்படி என்ன அப்படின்னு சொன்னால், உயிருள்ள காலத்தில் உயிரோட்டமாக இருக்க வேண்டிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு சூரை யாசீனை தப்பு சொல்லலை, தெரியுதில்ல, அது புரிஞ்சு வச்சுட்டோம்ல. மௌத்தானவர்களுக்காக ஓதுகிறோமே, இப்போ என்ன விளங்கி ஓதுறோம்? இது மௌத்துக்கு பிறகு பயன் கொடுக்கும் தானே ஓதுறோம், இது நன்மை கொடுக்கும் தானே ஓதுறோம். ஏன் ஹயாத்தில் ஓதுறது இல்லை? இவ்வளவு உண்மைன்னு விளங்கின ஒன்று, இவ்வளவு சரின்னு புரிஞ்ச ஒன்று ஏன் ஹயாத்தில் ஓதுறது இல்லை? அதனால தான் என்ன செஞ்சாங்க, பழக்கப்படுத்தினாங்க. அதனால தான் என்ன செஞ்சாங்க, நம்முடைய ஊர்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆயிட்டா என்ன ஓதுவாங்க? சூரை யாசின் ஓதுவாங்க. நம்ம பள்ளியில் ஓதுறோமா? அது ஓதுறோம்ல, நம்ம சூரை யாசின் ஓதுறோமே இல்லையா? ஓதுறோம்ல. 2025 ரமலானுக்கு பிறகு என்ன செய்யப்படும்? சூரை யாசினை என்ன அட்வைட் என்ன ஓத ஆரம்பிச்சிடும். அதை கேட்குறக்காக வந்துடட்டுமே இன்ஷா அல்லாஹ். வந்துடலாமா? எவ்ரி வீக் ஜும்மா ஏங்க வாக்கியெல்லாம் யார் உட்கார்றது? வாக்கியா டெய்லி மகரிப் பிறகு ஓதணும், சுன்னத்து. ஓதுற காலத்தில் உண்மையிலே சொல்கிறேன், பெருசாக ஓதிட்டே இருக்கலாம், பெருசாக மார்சாலாவே எந்த ஓதிட்டு இருக்கலாம். ஓதுற காலத்தில் மதரசாவில் ஒவ்வொரு மகரிப் பிறகு என்ன செய்ய, என்ன ஓதணும், கட்டாயம் ஓதணும். நாங்கள் என்ன ஓதணும்? சூரத்துல் வாக்கியா ஓதியே ஆகணும். நாங்கள் அப்படி செய்யலாங்கிறீங்களா? சரி, நல்ல விஷயம் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு முடிவு எடுப்போமே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அருளால ஒவ்வொரு வியாழக்கிழமை மகரிப் பிறகு சாதத்தில் யோசிக்கிறாப்புல, சாத் இவர் நாட்டுக்கு போயிடுவார், எங்க ஊராக நாடாக போவார். ஒன்றும் பிரச்சனை, நிறைய ஆஃபீஸும் வந்துட்டாங்க சாத்துல, உங்களுக்கு நிறைய ஆள்கம் வந்துருச்சு இன்ஷா அல்லாஹ். அன்வர் ஹாஃபிஸா கூட இருக்கார் உங்களுக்கு. பிஸ்மில்லா உட்காந்து மகல்லா கட்டமைச்சு கொண்டு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உண்மைத்தான் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இமாம் சாப் சரத்ரான்னு சொல்லிட்டாங்க, சிறப்பாக செய்வோம்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்திடுவோமா? இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை வாரந்தோறும் மகரிப் பிறகு சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் வாக்கியா இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை சுபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம என்ன செய்யணும், இதை வளமைப்படுத்தணும். இதை நம்ம என்ன செய்யணும், வளமைப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். சூரை யாசீனை வளமையாக ஓதணும். சூரை யாசீனை வளமையாக ஓதணும். பெண்கள் ஓத பழக்கணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பெண்கள்கிட்ட குர்ஆனுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். என் உம்மா காலத்தில் எப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சாயிபா சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஒரு பெண்மணிக்கு ஒரு ஒரு இது சிறப்பு செய்கிறாங்க. ஒரு பெண்மணிக்கு ஒரு சிறப்பு கௌரவிக்கிறாங்க, தங்க நாணயம் கொடுத்து. என்னடான்னு பார்த்தா, இந்த ரமலானில் இந்த 27க்கு முன்பு வரை 13 குர்ஆனை ஹத்தம் செய்த ஒரு பெண்ணை தங்க நாணயம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அஜரத், அது இங்கேயே அறிவிங்க அஜரத்.
அதை இங்கேயும் அறிவிச்சிருவோமா? எப்ப? இன்ஷா அல்லாஹ் நியத்தை வச்சிட வேண்டியதுதான். நியத்து வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்தாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், அது மாதிரி. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, முன்னையெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகம். குர்ஆன் ஈடுபாடு ரொம்ப அதிகம் இருக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனால் காலங்கள் இன்றைக்கு நம்முடைய ஒரு பலகீனமான ஒரு உலகத்துக்குள்ளே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை போகிறதுனால எதில் பலகீனமாக இருக்கிறோம்? தீனில் ரொம்ப கம்சோராக இருக்கிறோம், ரொம்ப கில்லத்தாக இருக்கிறோம், ரொம்ப லோவில் இருக்கிறோம், ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, குர்ஆன் அந்த சஹாபாக்கள் குர்ஆனை வாழ்வியலாக வாழ்ந்தார்கள். குர்ஆன் அந்த சஹாபாக்களை கொண்டாடுகிறது. குர்ஆன் சஹாபாக்களை கொண்டாடுகிறது. எப்படி கொண்டாடுகிறது? வமையஸ்தரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ் சொல்றான், யார் இவர்கள் தங்களுடைய உயிர்களை, தங்கள் உடைமைகளை, தங்கள் சொத்துக்களை, தங்களுடைய இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக விலை பேசி விட்டார்கள். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. இப்திகாக வரலாற்றில்ல, யா அல்லாஹ், என் வாழ்க்கை, என் சொத்து, என் உழைப்பு எல்லாம் உன்னுடைய பொருத்தத்துக்காக கொடுத்துட்றேன். அப்படி அர்ப்பணமானவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. இதோ இவர்களை நான் பொருந்திக் கொண்டேன். உலக மூமின்களே, அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களை குர்ஆன் கொண்டாடுகிறது. குர்ஆன் வழித்தடத்திலே குர்ஆனாகவே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்த காரணத்தால் குர்ஆன் அவர்களை கொண்டாடி கொண்டே இருக்கிறது. ஒரு செய்தி ரெண்டு செய்தி அல்ல, ஒரு செய்தி ரெண்டு செய்தி அல்ல. அல்லாஹ் பாருங்க சொல்லுவான், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பாத இது ஹதைத்தனா. இந்த ஆயத்தில் முன்னோர் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இழிவாக பேச வேண்டாம், தவறாகவும். தோசிரோன் அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா ஆயத்தோதுங்க. சபக்குனா பில் ஈமான் ஓதுங்க. ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வலி இஹ்வானல்லதீன சபக்குனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் அங்கேயும் சொல்றான், இங்கேயும் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் உங்களை முந்தி விட்டார்களே ஈமான்ல, உங்களை முந்தி ஈமான் தனத்தில் வாழ்ந்தார்களே, அவர்களை நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள ரொம்ப கௌரவமா நடத்துங்க. நீங்க எப்படி நடத்துங்க? ரொம்ப கண்ணியமா வச்சுக்கோங்க. அவங்கள ஒரு போதும் அவர்களை நீங்கள் ரொம்ப லேசாக கருதுறாதீங்க. யார? சஹாபாக்களை. சபகுனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. அவர்களுக்கு ஈடாக சமமாக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களே காரணம் என்ன? தன் வாழ்க்கையை குர்ஆனாக வாழ்ந்தார்கள். குர்ஆன் கொண்டாடுகிறது. அவர்களை பற்றி அல்லாஹ் உலகத்துக்கு சொல்லி வைத்தார். அந்த சஹாபாக்களை, அந்த முன்னோர்களை நீங்கள் ஒருபோதும் தவறாக எண்ணி விடாதீர்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல், என் தோழர்கள் எல்லோரும் நீதிமான்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யஹ்ஃபல்னி அஸ்ஹாபி, என் தோழரை என்னைய பார்க்குற மாதிரி பாருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இன்னொரு சொல்லுவாங்க, என் தோழர்களை கண்ணியப்படுத்துங்கள், என்னை கண்ணியம் செய்வது போன்று கண்ணியம் செய்யுங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? என்னை எப்படி நீங்கள் பேணி நினைப்பீர்களோ
என்னை எப்படி நீங்கள் பேணிக்கையாக கருதுவீர்களோ என் தோழர்களையும் அப்படியே நீங்கள் பாருங்கள். எனக்கு எப்படி சங்க செய்ய விரும்புவீங்களோ அப்படி என் சஹாபாக்களுக்கு சங்க செய்யுங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! எதனால? குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுடைய தன் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த காரணத்தால் குர்ஆன் அவர்களை கொண்டாடுகிறது இல்லையா? அரபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சஹாபாக்களை 3 கேட்டகரி. சஹாபாக்களை 3 கேட்டகரி. ஒன்று என்ன? முஹாஜிர். ஒன்று என்ன? அன்சார். இன்னொன்று என்ன? ஃபத்தஹ் மக்கா. ரசூலோட இதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்கள யாரு? நபி தோழர்கள். நபி தோழர்கள் சரிதான். ஆனால் சஹாபாக்களுக்கு முழு விளக்கம் என்ன? அருமை நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்து நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையிலேயே மரணித்தவனுக்கு சஹாபாக்கள் சொல்லப்படும். முனாஃபிக் சொல்ல மாட்டோம், நயவஞ்சனம் சொல்லக்கூடாது, சஹாபின்னு சொல்லக்கூடாது. அவன் நம்பிக்கை தான் வச்சான். ஆனால் என்ன இல்லை, அந்த அடிப்படையில் அவன் வாழவும் இல்லை, அந்த தரத்தில் அவன் மரணிக்கவும் இல்லை. அவன் சஹாபியா? இல்லை. அப்போ யார் சஹாபி? நபிகள் நாயகத்தை கண்டு ஈமான் கொண்டு வாழ்க்கை முழுவதும் அந்த தரத்திலே மரணித்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி? ஒன்று முஹாஜிர்கள், இவர்களுடைய அந்தஸ்தை யாரும் பெற இயலாது. அன்சாரிகள், அவர்கள் அந்தஸ்தை யாரும் பெற இயலாது இல்லையா? ஒன்று கஷ்டமான காலம், ஒன்று நெருக்கடியான காலம், அகதியான காலம் முஹாஜிர். அன்சாரி அபயமான காலம், நெருக்கடி இருந்துச்சு ஆனால் அபயம் இருந்துச்சு. ஆனால் ஃபத்தஹ் மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னராக ஆனதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இந்த 3 கேட்டகரி இருக்குது சஹாபாக்கள்ல. முஹாஜிர், அன்சாரிகள், ஃபத்தஹ் மக்காவுக்கு பிறகானவர்கள். அரபு நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையில பங்கு கொண்ட 1600 பேரை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது, இப்னு மாஜால இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சஹாபாக்கள் ஹுதைபியாவில் இருந்தார்களே 1600 சஹாபாக்களில் அவர்களில் ஒருவரை கூட நரகம் தீண்டாது. எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அரபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பத்ருங்கள், பத்ரு சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன செய்தாலும் என்ன இல்லை, நரகம் இல்லை. யாரு? அருமை சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முஹாஜிர்கள், என் முஹாஜிர் தோழர்கள் அவர்கள் அந்த காலத்தில் செய்த ஒரு பேரித்தம்பலம், ஒரு கையில் அள்ளி கொடுத்த அல்லது ஒரு கையிலே எடுத்து கொடுத்த பேரிச்சம்பளத்தின் தர்மத்திற்கு இன்றைக்கு உகது மலையளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் ஈடாகாது நகர ரசூலுல்லாஹ். அதான் சொல்லுவான், காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் சொல்லுங்க ஞானத்தின் மாலப்பரிது. அதனால ரசூலுல்லாஹ் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்போது என்ன சொல்றாரு? இங்க நான் எத்தனை திருக்குறள் படித்து ஒப்பிச்சுட்டு வர்றேன் நான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? சஹாபாக்களுடைய அந்தஸ்துகள் குறித்து பெருமானார் எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் பெருமக்களே. என்ன காரணம்? அவர்கள் வாழ்க்கை குர்ஆனாக வாழ்ந்தார்கள், குர்ஆன் வழித்தடத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை குர்ஆன் கொண்டாடுகிறது, குர்ஆன் அவர்களை கொண்டாடுகிறது. ஆனால் குர்ஆன் இருக்கிறது, நம்மகிட்ட என்ன இருக்குது? குர்ஆன் இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய வழியில், குர்ஆனுடைய செய்திகளில், குர்ஆனுடைய அடிப்படைகளில் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. வசதிகள் இருக்கிறது, அன்றைக்கு வசதிகள் இல்லை. அன்றைக்கு ஓலையால் மேயப்பட்ட பாலைவனத்தினுடைய மண்ணுகளால் அதில் இருக்கிற சின்னஞ்சிறிய விரிப்புகளை கொண்டு தொழுதார்கள், வெயிலில் தொழுதார்கள், போரை சந்தித்தார்கள், வறுமையை சந்தித்தார்கள், பசியில் பட்டினிலே கிடந்தார்கள். தீன் உயிரோடு இருந்தது, தீனு உயிரோடு இருந்தது. இன்றைக்கு தீனிகள் நிறைய கிடைக்கிறது,
என்ன கிடைக்க மாட்டேங்குது? தீன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது சோதனையான காலம் தான். இது சோதனையான. ஆனால் இந்த காலத்தில் இப்படி தேடுற பார்த்தீங்களா, அல்லாஹ்வுக்கு உட்கார பார்த்தீங்களா, இவர்கள் பாக்கியசாலிகள் தான். இவர்கள் யார் தான்? பாக்கியசாலி. அதனால தான் இமாம்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் புனிதமான ரமலான கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படையான ஒரு இரவுல ஒருத்தர் நம்பிக்கையோடு வந்தானா, அல்லாஹ் இது லைலத்துல் கத்ர் இரவுடா, அல்லாஹ் இந்த இரவு லைலத்துல் கத்ரான்னு ஆக்கணும் அல்லாஹ்னு ஒருத்தர் நம்பிக்கையோடு ஒருவன் வந்து அல்லாஹ்விடம் தஞ்சம் அடைந்து விட்டால், அல்லாஹ் போடா வச்சுக்கோ அல்லாஹ் கொடுத்துருவான. அதனால மேக்சிமம் நம்ம தள்ளுபடி லிஸ்டே நம்ம வெற்றி வரணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க அஜி. இந்த இரவு வந்து இங்கே இருக்கிறவங்க, அதாவது ஈத்துக்காப்பு இருக்கிறவங்க ஓரளவு முழுமையாகப்பட்டுருவாங்க. ஈத்துக்காப்பு இல்லாதவங்க வந்து என்ன செஞ்சால் சரியாக இருக்குன்னு இந்த நேரத்தை பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியுது, அதில் வந்து மற்றதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், அந்த நேரங்கள் கணக்கிடப்படுமா, அதனுடைய ஒழுக்கம் என்ன? ஸோ ஆண்கள் ஈத்துக்காப்பு இருக்க பள்ளிவாசல் இருக்குது, பெண்கள் வந்து ஈத்துக்காப்பு இருந்தால் எங்கே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெண்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை ஏத்திக்காஃபாக அமைத்துக் கொள்ளலாம் ஒன்று. அல்லது பெண்களுக்கு வசதியான மஸ்ஜிதை ஒட்டி மதரசா இருக்குது, நிஸ்வான் இருக்குது, ஏற்பாடு இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, அங்கே ஏத்திக்கா இருக்கலாம். அப்படி சில இடத்துல இருக்காங்க, நிஸ்வானில் இருக்கிறாங்க. என்னாலுங்க சார், பெண்கள் இருக்கிறாங்க நிஸ்வானில், என்ன செய்யறாங்க பெண்கள் ஏத்திக்கா இருக்கிறாங்க. இது மாதிரியான சூழல் இருந்தால் என்ன செய்யலாம், அவங்க என்ன செய்யலாம், ஏத்திக்கா இருக்கலாம். இருந்தாலும் ஏத்திகாஃப் என்பது 10 நாள் தான். ஏத்திகாஃப் என்பது 10 நாள் தான். அது பிறை 21 மகரிபில் இருந்து பெருநாள் பிறையை காணுகிற வரையிலும் ஏத்திகாஃப் தான். ஆனால் லைலத்துல் கத்ர் இரவு எங்கே வருதுன்னு சொன்னால் அது மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரதான். அது மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரதான். ஒன்றும் இல்லைங்க, சாதாரண எளிமையாக சொல்லி முடிக்கிறேன், ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரேஷன் கார்டில் கவர்மெண்ட்டு ஒரு ஏதோ தர்றான், 2000 ரூபா கொடுக்குறான்னு டோக்கன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? உங்களுக்கு 10:30 விஜயராகவரம் 5வது தெரு எம்ஜிஆர் சாலை 9/3 டோக்கனை போட்டு கையில் கொடுத்துட்டான். எத்தனை மணிக்கு வர சொல்லி? 10:30க்கு. எத்தனை மணிக்கு போவோம்? போயிடுறோமா? சரி. இப்போ எதனால்? அவ்வளோதான். அப்போ ஏத்திகாஃபுக்கு என்ன காரணம் சொன்னால், பெருமக்களே, ஒன்று இருக்கிறது, ஏத்திகாஃப் இருப்பவர்கள் அழுகுவார்கள். ஏத்திகாஃப் வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த ஊரில் இந்த விஜயராவர மஹல்லாவில் 100கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை தரல, அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குற அல்லாஹ், அவங்களுக்காக நான் அமல் செய்கிறேன், அவங்களுக்காக நான் துவா செய்கிறேன் ரப்பே, எல்லோருக்குமாக நீ ரஹ்மத் செய் அல்லாஹ், எல்லோருக்கும் பரக்கத் செய் அல்லாஹ், எனக்கு இந்த நசீபை கொடுத்த பாத்தியா, எனக்கு நான் என்ன செய்ய கொடுத்ததுக்காக உன்னை நன்றியான நினைக்கிறேன். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும், காத்திருந்து பெறுறது. அதனால தான் அந்த சுன்னத்தான அந்த ஹதீஸுக்கு தஹர்ரு, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய மெனக்கெடுங்கிறாங்க இல்லையா, அதில் கட்டுப்பட்டதான் இது. எது? காத்திருந்து என்ன செய்யறது, லைலத்துல் கத்ருக்காக இருப்பது என்பது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய பள்ளியை பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறதா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ் ஹயாத் பாக்கியா தருவான். மஸ்ஜிது கட்டமைக்கப்பட்டதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு வெளிப்பள்ளி உள்பள்ளி தாஹில் மஸ்ஜித் ஹாரிஜ் மஸ்ஜித் என்கிற ஒரு நிலையை உருவாக்கிய பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன், எப்படி என் கடந்த கால வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏத்திகாஃப் இருந்தேனோ இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு நமக்கு வேறு வழி இல்லை, ஒரு பள்ளி தான் இருக்குது, இதுதான் உள்பள்ளி, இதுதான் வெளிப்பள்ளி, ஒரு நிர்பந்தமான சூழல் நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அல்லாஹ் இந்த பள்ளியை தன் அருளாலே தன் கருணையினாலே அல்லாஹ் இதை வசப்படுத்தி தருவான், இதை விசாலமாக்கி தருவான். அப்படி ஒரு சூழல் கட்டமைப்பு உருவானதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு நிஸ்வான்லாம் உருவாக்குவோம், பெண்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிஸ்வான்லாம் உருவாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்படுமையான இன்ஷா அல்லாஹ், அது ரொம்ப காலம்லாம் ஆகாது, ரொம்ப காலம்லாம் ஆகாது இன்ஷா அல்லாஹ். பாரக் அல்லாஹ், பாரக், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். மூசாஜி சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் இயரில் ஏத்திகாஃபுக்கு 100 பேர் இருக்கணுமா. அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் கபுல் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறாங்க.
எத்தனையோ பள்ளிகள் எனக்கு இருக்கிறேன் இன்னைக்கு சாதிப்பாச்சானார் பள்ளி 23 பேர் ஏத்திக்காஃப். எத்தனை பேர்? 20. சாலிகிராமத்தில் எத்தனை பேருப்பா? இல்லைப்பா அங்கே தானே போயிட்டு வந்துட்டு 4 பேர். இந்த லத்தீப் சாப் சொல்கிறார் 4 பேர். 23. ஆமாம்மா. ஆக இப்படியாக இருக்க ஒரு சூழல் இருக்குல்ல இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம என்ன செய்ய ஏத்திக்காவுடைய சில சூழல்களில் சில நிர்பந்தங்கள் இருக்குது, வேறு வழி இல்லை. உண்டா நான் யார்கிட்ட தான் போய் கேட்கணும், யார்கிட்ட தான் போய் கேட்கணும், அனுப்பி ஆச்சா தான் கேட்கணும். அது என்னாச்சு, இது என்னாச்சு, அது வரைச்சா, இது வச்சுலாம் காசு வரலையே, ஒரு இது வரலையே, அது வரலையே, என்ன செய்ய முடியும்? பொறுப்பு இருக்கிறதுனால அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பது நான் சொல்லுவேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஹனீஃபா ஹாஜியா இருக்கட்டும், எங்கள் இப்ராஹிம் மச்சா சையத் இப்ராஹிம் ஹாஜியா இருக்கட்டும், லியாக்தலி மச்சா ஹாஜியா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் கொடுப்பனைவாதிகள். இவங்க என்னதுங்க? இன்ஷா அல்லாஹ் காலங்கள் இன்னும் நமக்கு அல்லாஹ் வசமாக தருவான், அல்லாஹ் வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படி கொடுக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் முழுமையாக இருப்பேன். அல்லாஹ் நல்ல தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஏத்திகாஃப் அடுத்த வருஷம் தயார் 10 நாளுக்கு? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மூசான அந்த என்ன கொள்கை சொன்னாங்களோ தன்னை அதில் ஒரு ஆள் ஆக்கிட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாம் நன்மை ஆக்குவானாக. தம்பி அனசு கை தூக்கிட்டார் அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லா பாரக்கல்லா. சத்தான்ஷா கை தூக்கிறாரு. சும்மா இது சும்மா அது முடியல. ஆமாம்மா, நீங்கள் பள்ளியில் தான் வாழ்றீங்க. உலமாக்களை பொறுத்த வரைக்குமே என்னென்ன இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். பாரக்கல்லா பாரக்கல்லா. மூசாஜார் சொல்கிறாங்க யார் ஏத்திகாஃப் இருக்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், ஒரு 500 ரூபா அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஹதியாவா ஒரு ரூபா உழைத்தால் அன்று கிடைக்கிற ஒரு அடிப்படையான இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு தொகை நிர்ணயிச்சு நான் தர்றேங்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அது ஒரு பெரிய ரசீபு தானே. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் யா ரப்பி பில் முஸ்தஃபா بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் சரியா இப்போல்லாம் இடைவெளி தேவைப்படாது. அப்படி தேவையில்லை கூட அப்படி போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம அங்கனே உட்காந்து செய்வோம், கொஞ்சம் நேரம் திக்ருகளில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியாக அல்லாஹ்வுடைய அருளால் 1:45 கியாமுல் லைல் இரவு தொழுகை 8:30 தொழுகைக்காக நின்றுவோம். எத்தனைக்கு அமீர்? 1:45 1:45 இன்ஷா அல்லாஹ் அப்படி நின்றுலாம் தானே இன்ஷா. நின்றுட்டா இங்கே பாருங்க 2:45 என்ன பாய் 2:45 3:05 என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நம்ம நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 3:05 தொழுகையை நிறைவு செய்வோம். 3:05 இருந்து 3:15 வரைக்கும் அவங்க சொந்தமாக என்ன செய்யுங்க, அல்லாட்ட ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யுங்க. இங்கே பாருங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான 3 நீர். ஒன்று தியாகத்தால் செய்கிற செந்நீர், உழைப்பால் வருகிற வியர்வை நீர், ஒருவன் தன் வாழ்க்கையில் ரப்பை நினைத்து சிந்துகிற கண்ணீர். இந்த 3 கண்ணீருக்குமாக இந்த 3 நீருக்கும் இருக்கிற விலை மதிப்பற்ற விலை இன்ஷா அல்லாஹ். நம்மளால செந்நீர் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் சஜிதாவிலே கிடந்து படைத்த ரப்பிடத்தில் கையேந்தி உங்களிடத்தில் இருக்கிற கண்ணீரை வெளிப்படுத்துவதற்கு என்ன தயக்கம்? அழுகாதீங்க மச்சான். இன்ஷா அல்லாஹ் நன்மை ஆக்குவான், அல்லாஹ் கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்க. குறிப்பாக இந்த நாள்
லைலத்துல் கத்ர் இதே ஒரு 2020 என்னுடைய தாயார் தஹஜத்து வேளையிலே அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சென்ற அந்த நாள் இந்த லைலத்துல் கத்ருடைய நாள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என் தாய்க்கும் தந்தைக்குமாக உயர்ந்த ஜன்னத்துக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அது நம்முடைய மஹல்லாவில் மரணித்த எல்லோருக்குமா துவா செய்யுங்க. குறிப்பாக நம்முடைய மஸ்ஜிதினுடைய உருவாக்கத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருந்தார்களோ, இந்த மஹல்லாவுக்காக மஸ்ஜிதுக்காக உடலால் பொருளால் நல்ல எண்ணங்களால் உங்கள் வருகைகளால் யார் யாரெல்லாம் உபகாரிகளாக இருந்தார்களோ அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் கைரு பரக்கத்தை விசாலமாக்குவானாக. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தருவானாக. நீடித்த நிலைத்த நலத்தையும் வளத்தையும் குன்றா சரீர சுகத்தையும் எல்லாம் தருவானாக. இந்த மஹல்லாவில் இருந்து எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மரணத்தை ஏற்று அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று வந்து விட்டார்களோ அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்தை தருவானாக. அல்லாஹ் அக்பர். நான் ஏற்கனவே துவா செஞ்சிருக்கிறேன் இல்லையா? நம் மஹல்லாவில் மரணித்து போனவர்களை கூடிய மட்டும் நினைச்சு துவா செஞ்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சங்கையான பெருந்தையாவுடைய ரஹ்மத் அம்மாவுடைய மகளார், மூத்த மகளார் காசிம்பி, அந்த கணவர் உட்கார்ந்திருக்கிறார், மனைவிக்காக கண்ணீர் சிந்துகிறார். இப்படி ஒவ்வொருவருக்குமாக இருக்கிற எத்தனையோ நிலைகள் உண்டு, சிரமங்கள் உண்டு, உம்மத்துடைய கஷ்டங்கள் உண்டு. அத்தனையும் நினைவிலே கொண்டு துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மஹல்லாவிலே குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய விஷயத்திலே தன்னுடைய மிகப்பெரிய வயதிலும் அர்ப்பணிப்பு செய்த தலைவராக பணியாற்றிய மறைந்த சையத் முகமது அத்தா அவருடைய கபர் அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. அதே போல் நிர்வாகியாக இருந்து மரணித்து விட்ட ஷாவுல் மீது மரைக்காயர் அவருடைய மகனார் முஜிபுர் ரஹ்மானுடைய கபர் அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. இந்த பள்ளியுடைய கௌரவ தலைவராக இருந்து பள்ளியை திறப்பு செய்கிற பொழுது தலைமையேற்றிய பெரியவர் அத்தா பஹ்ருதீன் அவங்களுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. சமீபத்தில் மரணித்து விட்ட ஹாஜி ஃபிர்தௌஸ் அவருடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவருடைய கபரை எல்லாம் வெளிச்சமாக்குவானாக. இப்படி நாம் நிறைய துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். தம்பி இசாக்குடைய தாயார் இல்லையா, சித்தி ஜாயிராபி இப்போதான் சமீபத்தில் வஃபாத்தானாங்க. நல்ல குணமான தாய். அல்லாஹ் ரொம்ப பிரியமானவங்க. நம்மளை பார்த்தா அவங்க அவ்வளவு முகபத், எல்லாரும் தான் அதில் அவங்களும் இன்ஷா அல்லாஹ். இப்படியாக நம் மஹல்லாவில் நம்மை விட்டு விட்டு சென்று விட்டார்களே, நம்முடைய துஆவுக்காக காத்திருக்கிறார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான இரவை அல்லாஹ்விட்ட அழுகுவோமா, கண்ணீர் சிந்துவோமா, கரை சேருவோமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ்.